ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் சென்றோ படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், பறைசாற்றுங்கள் என்கின்ற இயேசுவின் கட்டளையே நமது கட்டளை, திரு அவையின் கட்டளை. நமது அனுபவம் உலகத்தினரின் அனுபவமாக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் என்கின்ற செய்தியோடு இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்கின்றேன். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணியை, கட்டளையை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த பகுதியில் இது நமக்கான கட்டளையாக, சீடர்களுக்கான கட்டளையாக, இயேசுவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களின் அனுபவமாக, அனுபவ கட்டளையாக இருக்க வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் எனலாம். இவ்வாறு இயேசுவின் செய்தி நமக்கு நம்முடைய வாழ்வியல் செய்தியாக, இயேசு என்கின்ற நபர் வாழ்வியல் நபராக இருக்கிறார், வாழ்வுக்குரிய நபராக இருக்கிறார். அவருடைய வாழ்வானது எல்லாருக்குமானது, எல்லாரும் மீட்பு பெற வேண்டும் என்பது கடவுளின் செய்தியானது, எல்லாருக்குமானது, எல்லா காலத்துக்குமானது என்பதை உணர்த்துகிறது இந்த பகுதி. ஆகவே இந்த பகுதியில் உலகெங்கும் சென்று நற்செய்தியை ஏன் பறைசாற்ற வேண்டும், எதற்காக இயேசுவை குறித்து அறிவிப்பு செய்ய வேண்டும்? நற்செய்தி என்பது இயேசு, இயேசுவை பற்றியதுதான் நற்செய்தி. ஏனெனில் இயேசு அனைவரின் மீட்புக்காக, அனைவரின் வாழ்வுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். எல்லா மக்களின் பாவங்களையும் தானே சுமந்து கொண்டார், இரத்தம் சிந்தினார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் தந்தையாய் கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கின்ற செய்திகளை, வாழ்வுக்குரிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டாக வேண்டும். ஏனெனில் இயேசு என்கின்றவர் ஒரு நபர், இயேசு என்கின்றவர் வரலாற்றில் வாழ்ந்தவர். இயேசு அனுபவம் நம்மை, அந்த அனுபவத்தை மற்றவரோடு, இயேசு அனுபவம் என்கிற மகிழ்ச்சிக்குரிய அனுபவம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நம்மை தூண்டுகிறது என்பதை, நமக்கான செய்தியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே இயேசுவின் செய்தியை அறிவிக்கின்ற பொழுது என்னவெல்லாம் நடக்கும்? இயேசுவின் செய்தியை பெற்றுக்கொள்கின்றவர்கள், நம்பிக்கை கொள்கின்றவர்கள் திருமுழுக்கு பெறுவார்கள், நம்பிக்கையற்றவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள், நம்பிக்கையோடு இயேசுவை நாடி வருகின்றவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்பதுதான் இதன் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் அவர்களும் வல்ல செயல்களை செய்வார்கள். இவர் செய்வார், அவர் செய்வார், இவர் செய்ய மாட்டார், அவர் செய்ய மாட்டார் என்பதல்ல, எல்லாரும் செய்வார்கள் என்பதில்தான் இந்த செய்திகள் அடங்குகின்றன. ஆகவே ஒவ்வொருவரும் எத்தகைய அரும் அடையாளங்களை செய்வார்கள் என்றால், இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவார்கள், தங்களுடைய பெயர்களால் அல்ல, இயேசுவின் பெயரால். புதிய மொழிகளை அவர்கள் பேசுவார்கள், பாம்புகளை தம் கையால் அவர்கள் பிடிப்பார்கள், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்கின்ற வாக்குறுதிகளை இயேசு தருகிறார். அப்படி என்றால் இயேசுவை குறித்து நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் கட்டாயம் அரும் அடையாளங்களை செய்பவர்களாக இருப்பார்கள், கட்டாயம் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள், கட்டாயம் அவர்கள் வழியாக கடவுளும் இயேசுவும் வல்ல செயல்களை செய்வார் என்பதையும் நினைவுபடுத்துகிறது. இந்த பகுதியை தொடர்ந்து அன்புக்குரியவர்களே, இயேசு விண்ணேற்றம் அடைகிறார். இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்கிறார். கடவுளின் வலப்புறத்தில் அமர்வது என்பது அவருடைய ஆட்சியை, அவருடைய மேன்மையை, அவருடைய உயர்வினையும் குறிக்கிறது. ஆகவே இந்த செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள், சீடர்கள் எல்லா இடங்களிலும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அந்த தருணத்தில் நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம் என்றால் ஆண்டவரும் நம்மோடு உடனிருந்து அவர் வல்லமையோடு செயல்படுகிறார். அரும் அடையாளங்களால் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார் என்பதையும் புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். இந்த தருணத்தில் இன்றைய நாளில் இயேசுவினுடைய இந்த கட்டளையை நாம் செயல்படுத்துகிறோம் என்றால் எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம்? இவ்வாறு முயற்சிப்போமே. இயேசுவை பற்றிய செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம், இயேசு என்கின்ற நபரை நாம் அறிந்து கொள்வோம், அனுபவிப்போம். ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்தவர்களாகவும் இருக்கிறோம். அப்படி என்றால் இயேசு என்கின்ற நபரை குறித்து நம்முடைய குடும்பத்தாரோடு, நம்மை சார்ந்தவர்களோடு அவர்களை பற்றி, அவருடைய வாழ்வில் இயேசுவின் தேவை என்ன, எப்படி என்பதை பற்றி பகிர்ந்து கொள்வோம். அதே வேளையில் நம்முடைய வாழ்வும் கூட இயேசுவின் வாழ்வாக, செய்தியாக இருக்க முயற்சிப்போம். நம்முடைய நற்செயல்கள் இயேசுவுக்குரியவர்கள் நாம் என்பதை அறிவிப்பு செய்யட்டும், அறிக்கையிடட்டும்.
இதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசி நிறைவாக பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். ஆமேன்.